ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் செம ரைவல்ரி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச்சில் 9 மேட்ச் நல்லா ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை, சுத்தமாக இல்லை. ஒரு 100 வியூஸ் போகிறதுக்காக நான் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து வேலை பார்த்து நான் வீடியோ போடுறது எனக்கு புரியவே இல்லை. இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவுக்கு அட்லீஸ்ட் எனக்கு நீங்கள் 100 பேர் பார்க்குறீங்க, 100 பேரும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், 100 பேரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, பார்த்துட்டு போயிடுறீங்க அப்படின்னா அந்த அல்காரிதமும் எதுவும் ப்ரமோட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். 100 லைக் மேலே இந்த வீடியோவுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ப்ரெடிக்ஷன் போட மாட்டேன். 100 பேர் பார்க்குறீங்க, 100 பேர் லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டன் தட்டுறது உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு கமெண்ட் பண்ணுறது சூப்பர் நைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது. நீங்கள் 100 லைக்கு 100 கமெண்ட் வரலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடவே மாட்டேன். இத்தனைக்கும் நான் பெய்டு ப்ரெடிக்ஷன் கூட கொடுக்கல, எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ ஃபுல் ப்ரெடிக்ஷன்ஸ், பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். அப்படின்னா நம்மளுக்காக ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நான் உழைக்கணும்? நீங்களே சொல்லுங்கள். லைக் கூட வர மாட்டேங்குதுன்னா நான் அப்புறம் எதுக்கு உழைக்கணும்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சரி, நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் தோக்குதோ ஜெயிக்குதோ, அட்லீஸ்ட் நான் இவ்வளோ தூரம் உழைக்கிறேன், அதுக்காவது நீங்கள் ஒரு லைக் போடலாம் இல்லையா? ஒரு லைக் அவ்வளோ சோம்பேறியா? அப்போ நான் எதுக்கு அவ்வளோ தூரம் உழைக்கணும்? சரி, ஓகே, விடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி புதுசாக யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் போடுவோம். மோஸ்ட்டாக சிஎஸ்கேவிலையும் சரி, மும்பை இந்தியன்ஸ்லேயும் சரி, புதுசாக யாரையாவது மாற்றி விட்டு எப்படியாவது ஜெயிக்கலாம்னு சொல்லி 2 டீமும் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக டாஸ்க்கு அப்புறம் புது பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இது போக வேறு ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது மாறுது அப்படின்னா டெலகிராம் சேனல்லையும் போடுவோம். டாஸ் போடுறதுக்கப்புறம் வின்னர் யாருங்கிறதையுமே போடுவோம். நேற்று நம்ம சொன்ன மாதிரியே டிசி தான் ஜெயிச்சிருந்தது. இன்றைக்கி யார் நல்லா விளாடாங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சங், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, திலக் வர்மா, இவங்களாம் நல்லா விளாடாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் கிட்டேருந்து ஒரு பிரேக் த்ரூ எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜஸ்பிரீத் பும்ரா கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் இருக்கிற 6 பிளேயருமே நல்லா விளையாடுவாங்க இன்றைக்கி. மிச்சல் ஷாட்னர் சப்போஸ் இன்றைக்கி பிளேயிங் லோனில் இருந்தார்னா நல்லா விளையாடுவார். ஷர்துல் தாக்கூர், ஷர்ஃபைன் ரத்தர்ஃபோர்ட், நமன் தீர், அல்லாஹ் ஹசன்வர், அஸ்வானி குமார், இவங்க எல்லாமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் டேட்டாலாம் அப்டேட் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் இதுக்கே ஒரு வியூஸ் வர மாட்டேங்குதுங்கிறப்போ ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது. எனக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் 10 மேட்சஸில் நம்ம 9 கொடுத்துருக்கோன்னா ஏதோ அட்லீஸ்ட் ஒரு வைரலாவது ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஒன்றுமே ஆகலை, அதே 100 அப்படியே இருக்குது. எனக்கு போங்கடா, ஒரு ஐபிஎல்லையும் இவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது எதுக்கு உழைச்சிக்கிட்டு அப்படி போகவே, இது வேணான்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததாக ஹை ரிஸ்க் ஹை கேம்பிளில் டெவால் பிரவிஸ் ரிஸ்க், இன்றைக்கி கார்த்திக் சர்மா ரிஸ்க்கு, சிவம் தூபே, அக்கீல் ஹுசேன் 75% குட் இருக்கும். நூர் அகமதுலேருந்து பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, அதாவது அவர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதில் ட்ரீம் லெவலில் வர அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. மேட் ஹென்ரி 75% ரிஸ்க்கு, ஸோ எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். வேறு என்ன, கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். 50 கமெண்ட் வரணும், 50 லைக் வரணும். பார்க்குற 50 பேர் போட்டிங்கன்னா கூட அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த அல்காரிதமாக டெவலப் ஆகும். ஒன்றுமே வர மாட்டேங்குது. சர்ஃப்ராஸ் கான் கேம்பிள், அதாவது 75% ரிஸ்க்கு தான், எடுத்துக்க வேண்டாம். அன்சுல் கம்போஸ், ஜெய்மி ஓவர்டன் இன்றைக்கி ரிஸ்க்கு தான், எடுத்துக்க வேண்டாம். உர்வில் பட்டேல் 75% குட்டு. குவிண்டன் டிகாக் ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம், சூப்பராகவும் இருக்காது. ட்ரீம் லெவலில் பெருசாலாம் வர அளவுக்குலாம் வராது. அது போக இன்னொன்று என்னென்னா, ஒரு மேட்ச்சுக்கு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ பண்ணுறேன். அடுத்ததாக இன்றைக்கி பிளேயர்ஸ் கவுண்ட்டு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு கிட்டத்தட்ட 10 வருது, சிஎஸ்கேக்கு 2 தான் வருது. மும்பை இந்தியன்ஸ் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தவிர்த்துட்டு கண்டிப்பாக புது பிளேயர்ஸ் ஏதாவது உள்ளே வராங்கன்னா அப்படியே ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிஸ், உங்கள் அப்பா மொபைல் எடுத்து ஆட் பண்ணி விடுங்க, உங்கள் அம்மா மொபைல் எடுத்து ஆட் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு கவுண்ட் வரலனாலே உழைக்கிறதுக்கு என்னமே வர மாட்டேங்குது. சரி, இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இதுதான். பாக்ஸ் இருந்தால் நல்லா விளாடாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளாட மாட்டாங்க. ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இதை மீறி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபோன் நம்பர் கூட கால் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.